எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்குன்னா தாம்பரம் மப்பேட்ல ஒரு அருமையான ஒரு சைட் வந்து பார்க்க வந்திருக்குங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியான் 150 அப்படின்ற ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த பிளாட்ல இருந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குங்க. லொகேஷன் அட்வான்டேஜஸ், ஸ்கூலு, காலேஜஸ், அது மட்டும் இல்லாம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பைல தான் இருக்கு. இதெல்லாம் இந்த சைட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம இது சிஎம்டி லிமிட்குள்ள ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லாங்க. நீங்க தாம்பரம் சரௌண்டிங்ல ஒரு பிளாட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லயே நமக்கு ஈஸ்டர்ன் பைபாஸும் அமைஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. அதனால உங்களுக்கு அப்ரிசியேஷனும் பயங்கரமா இருக்கும். அண்ட் சுத்தி வீடுகள், பிளாட்டுகள் அப்படின்ற இருக்கிறதுனால நீங்க உடனடியாக இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்க எத்தனை பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு, இவங்க பிரைஸ் என்ன கோட் பண்றாங்க, லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமா எவ்வளவு கையில காசு இருக்கணும் அப்படின்ற மொத்த டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜியான் 150 ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். Cloud 6 Homes தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி அண்ட் தாம்பரம் மப்பேட்ல வந்து இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சைட்டுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த சைட்டுக்கு மொத்தம் 3 கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் சேலையூர் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை வந்து ரீச் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர் வழியாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர் ஜிஎஸ்டி வழியாகவும் நம்ம வந்து சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் வழியாகவும் நம்ம வந்து சைட்டுக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடலாங்க. இந்த சைட்டுக்கு 3 கனெக்டிவிட்டி இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ஜியான் 150ல மொத்தம் 20 பிளாட்ஸ் வந்து இவங்க போட்டிருந்தாங்க. அதுல 14 வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ பேலன்ஸ் வெறும் 6 பிளாட் தான் அவைலபிளா இருக்கு. இந்த 6 பிளாட்டுமே சைஸஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1250 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. இங்க என்ன ஃபேசிங்ல வந்து பிளாட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6 ஃபேஸ்ல ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்கும், மற்ற 5 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேசிங்கும் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நமக்கு இது கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்றனால சுற்றி காம்பவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்ல நமக்கு கிராண்ட் ஆர்ச்சும் கேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்டுக்குள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபீட்ல நமக்கு சிமெண்ட் ரோடு தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்ல சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வெளியே இருக்குங்க. சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்த்துட்டு இருப்பீங்க. நமக்கு சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால நமக்கு இபி ஃபெசிலிட்டிஸ் நம்ம சைட்டுக்கு வெளியே இருக்கு. நீங்கள் இங்கே ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சைட்டோடைய லொகேஷன் அட்வான்டேஜஸ் தாங்க பார்க்க போறோம். ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்து இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு அருமையான லொகேஷன் அட்வான்டேஜஸ் தான் இந்த சைட்ல இருந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பைபாஸ்ங்க. நமக்கு பெருங்கலத்தூர்ல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பைபாஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் வந்து 6 லேன் ரோடுங்க. அந்த 6 லேன் ரோட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. அதுவே வந்து ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ்னு சொல்லாங்க. எங்கெல்லாம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ரோட்ஸ் வருதோ அந்த சரௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் அந்த ரேடியல் 200 ஃபீட் ரோடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடை எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறாங்களோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு சார்ந்து வருங்க. அப்படிதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பைபாஸ், அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. நியூ ஓப்பன் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து எக்ஸாக்டாக எவ்வளோ நேரம் தெரியுமா? நான் வந்து டைமிங்லாம் சொல்ல விரும்பலைங்க. இந்த சைட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க. நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே ரீச் பண்ணிடலாம். ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி தாம்பரம் மப்பேட்ல தான் இருக்கோம் அப்படின்றனால தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நம்ம அதையுமே வந்து 15 to 20 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு தாம்பரத்தில் மெப்ஸுமே இருக்கு. பெருங்கலத்தூர் அதாவது இங்கிருந்து ஜிஎஸ்டி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நம்ம ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். நமக்கு அங்கே ஸ்ரீராம் கேட்வேவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பெருங்கலத்தூர்ல ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்கு. நம்ம சிட்டிக்குள்ள எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயினுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க. சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியால தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நமக்கு சைட்டுக்கு ஒட்டினா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் தான். எல்லாமே நல்ல ஒரு பிரீமியமான வீடுகள் தாங்க. இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸும் இருக்கு, நமக்கு அபார்ட்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு பார்ஷான ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து வெறும் 5000 ரூபா தாங்க. உங்களுக்கு இவ்வளோ லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கும்போது உங்களுக்கு 5000 ரூபா அப்படின்றது ஒரு நல்ல பிரைஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎம்டி அப்ரூவ்டுங்க. ஸோ சிஎம்டி அப்ரூவ்னால நமக்கு பேங்க் லோனுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 85% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் லோனுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்க கையில வெறும் 8 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. நீங்க இந்த தாம்பரம் மப்பேடு இந்த ஜியான் 150ல ஒரு சொந்தமா ஒரு இடம் உங்களால வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம இந்த ஜியான் 150ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஸ்கூல் காலேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு தேதியில பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாக்குறத விட ஸ்கூல் காலேஜ்ல பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்களுடைய பசங்க வந்து சீக்கிரமா வந்து வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். அப்படி பார்க்கும்போது நம்ம சைட்ல இருந்து
ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்ல இருக்குங்க. 2 கிலோமீட்டர்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நிகேதன் பாடசாலா ஸ்கூல் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு SSM ஸ்கூலுமே இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேஜரான ஒரு ஸ்கூல்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த லொகேஷனில். அண்ட் நான் சொன்னது எல்லாமே வந்து 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான். இதையும் தாண்டி நமக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அண்ட் இப்போ நம்ம காலேஜஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோங்க. நமக்கு GKM காலேஜ் ரொம்பவே நியர்பைல இருக்குங்க. அதையும் தாண்டி நமக்கு கிரசன்ட் காலேஜ் இருக்குது, தேகூர் காலேஜஸ் இருக்குது. தேகூரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்குங்க. அண்ட் VIT காலேஜுமே நமக்கு இருக்குது. அண்ட் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி இருக்குங்க. இந்த பாரத் யூனிவர்சிட்டியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இதையும் தாண்டி நமக்கு தாம்பரம் MCC காலேஜுமே இருக்குங்க. நமக்கு ஸ்கூலு காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த சைட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, இங்கே லொகேஷன் அட்வான்டேஜஸ் என்ன, சைட்டில் என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெலிவரி பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் தாராளமாக சைட்டை வந்து பாருங்கள். சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வீடு கட்டி வரலாங்க. உங்களுக்கு ஸ்கூலு காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே நியர்பைல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு வந்து பிடிக்குங்க. இங்கே சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.